Hi friends, welcome to our Group and TNPSC Aspirant channel. 2012 இருந்து 2025 வரை கேட்கப்பட்ட GS கொஷின்ஸ், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் PYQ கொஷின் அனலைசஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென் அண்ட் பேப்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், அனைத்திந்திய குடிமைப் பணிகளின் தந்தை. ஆப்ஷன் பி, சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரை தான் நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா 560க்கும் மேலே இருக்கக்கூடிய சுதேச அரசுகளை ஒன்றிணைச்சிருக்காரு. இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருனாலையும் பட்டேல் தான். இவர் தான் இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர். அடுத்தது ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமர். லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவுடைய 2வது பிரதமர். கோத்தாரி பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக்குழுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 1964. இவர் தான் இந்தியாவில் 10+2+3 அப்படின்ற கல்வியை பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 2023ஆம் ஆண்டில் 88வது அரசியலமைப்பு திருத்தம் மத்திய மாநில அரசுகளிடையே எந்த வருவாய் பகிர்வுக்கு முக்கிய மாற்றாக திகழ்கிறது? ஆப்ஷன் ஏ, வரி வருவாய். ஆப்ஷன் பி, சி, டி, அதாவது வருமான வரி, சொத்து வரி, நில வருவாய், இது எல்லாமே நேர்முக வரியில் வரும். அடுத்த கொஷின் போகலாம். இந்தியாவில் முதலில் மக்களவைக்கான பொதுத் தேர்தல் 1951, 1952 நடைபெற்ற போது உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்குரிய இடம்? ஆப்ஷன் ஏ, 489. இந்த 489 இடத்துல 364 இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். மற்ற ஆப்ஷன்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க. முதல் வகுப்பு வாரி ஆணை எப்போது வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 16, 1921. இதுதான் கரெக்டு. இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தப்படி 1920 சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடத்தியிருப்பாங்க. நீதி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த முதல் வகுப்பு வாரி ஆணை வெளியிட போது நீதி கட்சி சார்பில் பனகல் அரசர் தான் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். இந்த ஆணையோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, சென்னை மாகாணத்தில் 3% தான் பிராமணர்கள் இருந்தாங்க. ஆனால் 70% பேர் அரசு வேலைகளில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க இந்த பிராமணர்கள். இந்த சமநிலையின்மையை மாற்றணும் அப்படின்றதுக்காக, அதாவது பிராமணர் அல்லாதோர், தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மையினர் இவங்க எல்லாருக்குமே அரசு வேலைகளில் பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணுன்றது காரணத்துக்காக இந்த முதல் வகுப்பு வாரி ஆணை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பின் வருபவர்களில் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 1926ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் அமைச்சரவை அமைத்த சுயேட்சை உறுப்பினர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் ஏ சுப்பராயன். 1926 தேர்தல் நடந்திருக்கும். அப்போ சுயராஜ்ய கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாங்க. அதனால் அப்போ இருந்த ஆளுநர் சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயனை ஆட்சி அமைக்க அழைத்திருப்பார். பி. சுப்பராயலு ரெட்டியார்னா யாருன்னு பார்க்கலாம். 1920 தேர்தல் நடந்திருக்கும். அந்த தேர்தலில் நீதி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கும். சென்னை மாகாண முதலமைச்சராக இந்த பி. சுப்பராயலு ரெட்டி இருந்திருப்பார். அடுத்தது பி. முனுசாமி நாயுடு. இவர் 1930 தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்ற முதலமைச்சர். அடுத்தது பொப்பிலி ராஜா. 1932 1937 வரை இவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். அடுத்த கொஷின் போகலாம். ரெண்டாயிரத்தி 9ஆம் ஆண்டின் தமிழக திருமண சட்டத்தின்படி தமிழகத்தில்
திருமணங்கள் எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும்? ஆப்ஷன் சி 90 நாட்களுக்குள் பதிவு செய்யணும். இந்த 90 டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ரூ. 100 கட்டணமாக இருக்கும். அந்த 90 டேஸுக்கு மேலே அடுத்த 60 நாள்னு ஒரு கணக்கு இருக்கும். மொத்தமாக 150 நாள். அந்த 150 நாளுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரூ. 50 அபராத கட்டணம் அதிகரிச்சிருப்பாங்க. மொத்தம் ரூ. 150 ஆகும். அந்த 150 நாளுக்கும் மேலே ஆயிடுச்சுன்னா தகுந்த ரீசன் சொல்லி தாமத கட்டணத்தை செலுத்தணும். அடுத்த கொஷின் போகலாம். சங்க இலக்கியத்துள் இடம்பெற்ற இலங்கை புலவர். ஆப்ஷன் பி ஈழத்து பூதன் தேவனார் தான் கரெக்டு. இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சங்க நூல்களான அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இதில் இவர் பாடல் எழுதியிருப்பார். அகநானூரில் 3 பாடலும், நற்றிணையில் 3 பாடலும், குறுந்தொகையில் 1 பாடலும் இவர் எழுதியிருப்பார். ஆறுமுக நாவலர்னா யாருன்னு பார்க்கலாம். இவரை ஏன் நாவலர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்னா இவர் சிறந்த பேச்சாளராக இருக்காங்க. அதனால் திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு இந்த பட்டம் வழங்கியிருப்பாங்க, நாவலர் என்ற பட்டம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் உரைநடைக்கு மிக எளிமையான வடிவத்தை கொடுத்தவர் இவர். அவரை பாராட்டி பரிதிமார் கலைஞர் இவரை வசன நடை கைவந்த வள்ளலார்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க. அடுத்தது யாழ்ப்பாணத்து கனகசபை புலவர். இவர் சீவக சிந்தாமணி, தொல்காப்பியத்தில் சேனாவரையார் உரை, கலித்தொகை, வீரசோழியம் இந்த இலக்கண நூல்கள்லாம் அச்சிலேத்தி பதிப்பித்தவர். அடுத்தது கதிரவேற்பிள்ளை. தமிழில் மிக முக்கியமான சொல்லாகராதி அப்படின்ற நூலை தொகுத்தவர் இவர். அடுத்த கொஷின் போகலாம். பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூல். ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். மலைப்படுகடாமை எழுதினவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இந்த மலைப்படுகடாம் நூலுக்கு வேறு பேர் இருக்குது, கூத்தராற்றுப்படை. 583 அடிகளை உடையது இது. மதுரை காஞ்சி பற்றி பார்க்கலாம். 10 பாட்டு நூலில் மிகப்பெரிய அடிகளை கொண்ட நூல் எதுனா இந்த மதுரை காஞ்சி தான். 782 அடிகளை உடையது. இதை எழுதினது மாங்குடி மருதனார். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டில் தான் 99 வகை மலர்களை பட்டியலிட்டிருப்பாங்க. இந்த குறிஞ்சிப்பாட்டை எழுதினவங்க கபிலர். இந்த குறிஞ்சிப்பாட்டுக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருங்குறிஞ்சி. அடுத்தது முல்லைப்பாட்டு. இது மிக சிறிய நூல்னு சொல்லலாம், ஏன்னா இதுக்கு 103 அடிகள் தான் இருக்குது. 10 பாட்டில் மிக சிறிய நூல் இது. இதை எழுதினது நப்பூதனார். அடுத்த கொஷின் போகலாம். இந்த கொஷின் தாதுப்பு குறைபாடினால் வரக்கூடிய நோய்கள் இது. அயோடின் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் காய்டர். காய்டர்னால் அது பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நம்ம கிரிட்டினிசம்னு சொல்லுவோம். காய்டருக்கு வேறு பேர் முன்கழுத்து கழலை. காய்டர்ன்றது இங்கிலீஷில் இருக்குது, முன்கழுத்து கழலை தமிழில். இது என்ன பண்ணணும்னா தைராய்டு சுரப்பி வீங்கிடும். அயோடின் சத்து குறைஞ்சிருச்சுன்னா தைராய்டு சுரப்பி வீங்கி இந்த முன்கழுத்து கழலை நோய் ஏற்படும். அடுத்தது இரும்பு. இரும்பு சத்து குறைபாடுனால இரத்த சோகை ஏற்படும். அடுத்தது துத்தநாகம், ஜிங்க்கு. இந்த ஜிங்க் குறைபாடுனால டுவார்ஃபிசம் நோய் ஏற்படும். அதாவது வளர்ச்சி குன்றுதல், குள்ளத்தன்மைன்னு சொல்லுவோம். குரோத் ஹார்மோன் குறைபடும் துத்தநாகம் குறைபாடுனால. அடுத்தது கால்சியம். கால்சியம்க்கு எலும்பு தேய்வு. பெரியவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் ஏற்படும். கால்சியம் சத்து குறைஞ்சா. சிறியவர்களுக்கு ரிக்கட்ஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஆட்டனத்தி என்பது ஒரு மன்னனின் பெயர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.